இல்லைங்க, நீங்க உண்மையான சாமி இல்ல. தம்பி, ஆத்தாவை சந்தேகப்படாதப்பா. ஏங்க, திரும்ப திரும்ப நான் தான் சொல்றேன், ஆத்தாவை சந்தேகப்படல, இந்த அம்மாவை நான் சந்தேகப்படுறேன். என்னப்பா சொல்ற? அவங்களுக்கும் உனக்கு என்னப்பா பிரச்சனை? அவங்க ஏன் உன்னை பத்தி தப்பா சொல்லணும்? இவங்க சொல்லலங்க, இவங்களை யாரோ சொல்ல வச்சிருக்காங்க. பணத்தை கொடுத்து விலைக்கு வாங்கியிருக்காங்க. இவங்களும் பணத்தை வாங்கிட்டு விலை போயிருக்காங்க. நீ என்ன சொன்னாலும் உன்னை யாரும் இங்க நம்ப மாட்டாங்க. மரியாதையா இங்க இருந்து ஓடி போயிரு. ஐயோ, என்னங்க இது? திடுதிப்புன்னு இந்த அம்மா இப்படி சொல்லுது, எனக்கு ஒன்றும் புரியலையே அம்சா. கதிர், என்னடா இதெல்லாம்? ஒண்ணுமே புரியலையே, தலையே சுத்துதுடா பாரு. அம்மா, கொஞ்சம் பொறுமையா இருக்கமா. இந்த மாதிரி நேரத்துல தான் நம்ம தைரியமா இருக்கணும். ரொம்ப பொறுமையாவும் நிதானமாவும் இருக்கணும். இதுல ரோகிணியோட வாழ்க்கை இருக்கு. அவசரப்பட்டு நம்ம எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். நின்னு நிதானமா யோசிப்போம். எல்லாம் நல்லபடியா தான் நடக்கும். கடவுளே, இது என்ன சோதனை? இங்க பாருங்க அத்தை, நான் தெளிவா சொல்றேன், திரும்ப திரும்ப சொல்றேன், இவங்க பணத்துக்காக நடிக்கிறாங்க. இவங்க மேல சாமி வரல, இவங்க பொய் சொல்றாங்க. இந்த பாரு, உன்னை பத்தி அருள்வாக்கு உனக்கு சாதகமா சொல்லலைங்கிறதுக்காக சாமியே இல்லைன்னு சொல்லுவியா? சாமி இல்லைன்னு நாங்க எங்க சொன்னேன்? இவங்களுக்கு வந்தது சாமி இல்லைன்னு தான் சொல்றேன், அவ்வளவுதான். இங்க பாருங்க, நான் இப்பவும் சொல்றேன், உண்மையிலே சாமி வந்து இப்படி ஒரு வார்த்தை சொல்லி இருந்துச்சுன்னா நான் சல்யூட் அடிச்சு கிளம்பி போயிட்டே இருப்பேன்.